எல்லாம் சீட்டில வந்தவங்க கீழே விழுந்து அவங்க எந்திரிக்கிறன்ட்டு எந்திரிச்சு போட்டு மிதிச்சு பிள்ளைங்க மூச்சு அடியெல்லாம் படவே இல்லை, மூச்சு திணறிதான் பிள்ளைங்க பூரா இறந்து அந்த இடத்துல இறந்து போச்சு. எங்க உயிரை போனா கூட பரவாயில்ல, பிள்ளைங்க உயிரைத்தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 2 பிள்ளைகள உயிரோட அப்பவே சொன்னேன் போவேன், நான் கேட்கவே மாட்டேன். நாங்க விஜயாவை பார்க்கணும்னு கூட்டிட்டு போய் 2 பிள்ளைங்களும் அம்போன்னு பறி கொடுத்துட்டேன். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க போச்சு, அநேகமா தூக்கி கொடுத்துட்டா 2 பிள்ளைங்க போச்சு. ஸ்கூலே அவ்வளவு ஆச்சரியப்பட்டுங்க. 60க்கு 59 மார்க் எடுத்த ஸ்கூல்ல அவதான் ஃபர்ஸ்ட். 2 பேருமே என்ன விட்டு போயிட்டாங்க. வண்டி வரவும் கும்பல் எல்லாம் முன்னாடி தள்ளிக்கிட்டு வரவும், அப்புறம் விஜய்க்கு அவர் பேசுறது கேட்காதனால எல்லாம் சீட்டி மேல ஏறிட்டாங்க. சீட்டில போய் 20-30 பேர் ஏறினா அந்த சீட்டி தாங்க தோள்பட்டையில உட்காந்து வச்சனால என் பயத்து உயிரோட தப்பிச்சேன். கீழே இருந்தானா என் பயனையும் நான் இழந்திருப்பேன். நானும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து எனக்கு மிதிச்சு அடி வயிறெல்லாம் அடி. எனக்கு எங்க இருக்கிறனே எனக்கே தெரியல. அந்த சீட்டு விழுந்து விஜய் வண்டி 2 கேமரா வண்டி வந்தது. அடுத்து விஜய் வண்டி கிட்ட அங்கிருந்து வந்து போர்டு இங்கிட்டல இங்கிட்டு இருக்கிறவங்க பந்த சாய எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்போ எல்லாம் நிறைய மக்கள் மயக்கம் போட்டு அதாவது வெளியே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு போக முடியல, ரோடு போற வண்டி. அதுக்கப்புறம் யாரோ, நான் ரோட்டுக்கு அந்த சைடு இருந்தேன், ஆனா நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ ரோட்டுக்கு இந்த சைடு யாரோ ஒரு வீட்டுல உட்காந்துருந்தேன். நியூஸ்ல பெட்ல எல்லாம் வண்டியில தள்ளிட்டு வந்தாங்க. அதை வச்சுதான் நான் என் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். மனுஷன் உடஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் இழந்துட்டோம். அந்த ஸ்கூல்ல 60க்கு 59 மார்க் கெச்சம் இருந்து நேற்று வந்து அழுதுட்டு போறாங்க. இங்க வந்து வீட்டுல வந்து நைட்டு கூட எந்திரிச்சாமா நான் சுடுகாட்டு வரலும் போயிட்டு வரமாங்கிறேன். முடியல என்னால. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போது மீளா துயர ஒரு சம்பவம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்ததா தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. இந்த நிலையில அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்தினரோட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க. எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி வந்தீங்க? நான் இருக்கிறது அங்க இல்ல, இது பூர்வீகம். அங்க இடம் வாங்கி நான் வேல்சாமரத்துல தங்கி இருக்கிறோம். கரூர் தான் உங்களோட? அங்க நம்மளுக்கு அங்கதான் இப்போ இருக்கிற தங்க இடம். இது பூர்வீக இடம். நல்லது கெட்டது ஒரு யார் இறந்தாலும் இங்க கொண்டு வர்றது வழக்கம். அதனால அங்க இறந்து இங்க சுடுகாட்டுக்கு கொண்டாந்துருக்கிறேன். இருக்கிறது நான் வேல்சாமரத்துல KA நகர் 2வது கிராஸ்ல தான் இருக்கிறோம். அதாவது ஆக்சுவலா என் பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளை மீட்டிங் போகணும்னு சொல்ல, அம்மா வேண்டாமா கும்பல் வரும்னு சொல்ல, அப்ப என் பெரிய பிள்ளை இருந்துகிட்டு இந்த இறந்த பிள்ளைங்க 2மே இருந்துட்டு காலை பிடிச்சி கஞ்சியில ஆயி தவிர்க்க முடியல. இப்போ மீட்டிங்கு போகல அந்த கேபிள் கனெக்ஷன் ரூம் கிட்ட நின்று இருந்திருக்கிறாங்க. அப்போ நிக்கையில இவங்க என்ன பண்றாங்க, அடியில் நிற்கிறாங்க. விஜய் வண்டி ஃபர்ஸ்ட் வண்டி கேமரா வண்டி வருது. அடுத்து இன்னொரு வண்டி வரையில இந்த பந்தை நொறுங்கி கீழே விழுகுது. அதாவது இந்த பந்தை அங்கே மேக்க ஈரோட்டிலேருந்து வர்றப்ப லெப்ட் சைடில் ஒரு கேபிள் கனெக்ஷன் ரூம் இருக்கு. அதுக்கு அடியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்போ உழுகையில் என்ன பண்ணுது, பிள்ளைங்கனால திணற முடியல. இவளுக்கு வயிற்றுல கிழிச்சு இந்த அளவுக்கு தெரியல. ஆமா, எங்க வீட்டுக்காரம்மா. இது வீட்டுக்காரம்மா பொண்ணு, பெரிய பொண்ணு படுத்திருக்குது. பையனுக்கு 2 மணி நேரம் மூச்சு இல்ல. பையனை அப்படி அப்படியே அதை தூக்கி கொடுத்து பையனை வெளியே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 பிள்ளைகள நான் திருப்பி நியூஸ் கேட்டதான் 2 பிள்ளைகள போய் தேடல, கிடைக்கல. நானும் ஒரு 7-8 ஆஸ்பத்திரி போய் தேடி பார்த்தேன், பிள்ளைய பார்க்க முடியல. திருப்பி பெரிய ஆஸ்பத்திரி போகல. லைவ்ல என் பிள்ளை பெரிய பிள்ளை பழனியம்ங்கிற பிள்ளை வரையில தான் எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. திருப்பி என்னாச்சுன்னு பார்க்க போகல, பிள்ளை இறந்துருச்சு. அடுத்து இன்னொரு பொண்ணு வந்திருக்கணுமே, இன்னொரு பொண்ணு ஐசில் இருக்குன்னு சொன்னாங்க. ஐசில் இருக்குன்னு சொல்லி திருப்பி ஐசில் போய் பார்க்கலான்னு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அடுத்து பண ரூமுக்கு வந்துருச்சுட்டாங்க. உயிர் அப்படி உயிர் 2 உயிரும் போயிடுச்சு. இந்த பொண்டாட்டி ஒரு வீட்டுல பேச்சு மூச்சோடு நல்லா பேசுறாங்க. என்னால போய் பார்க்க கூட முடியல. அந்த கும்பல பையனை ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் அவங்க ஒரு பக்கம் போன் பண்றாங்க. என்ன குடும்பத்தையும் என்ன 6 பேர்த்தையும் சீரழிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தில் இது என்ன காரணம் ஏது, இந்த இடத்துல இந்த கும்பல் அப்ப இந்த போலீஸ் இந்த கும்பலை கண்ட்ரோல் பண்ணலையா, இல்ல கும்பல்னால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு ஒன்னும் நிலைமை தெரியல. ஆனா 2 பிள்ளைகள் நான் பறி கொடுத்ததான் மிச்சம். இறந்த 2 குழந்தைகளுடைய வயசு என்னக்கா? பெரிய பிள்ளை பழனிமா வயசு 11 வயசு ஆகுது. சின்ன பிள்ளை 3வது படிக்கிறா, இப்ப 8 வயசு ஆகுது அவளுக்கு.
ரெண்டுமே சின்ன குழந்தை, 2 சின்ன குழந்தைங்க தான். 6வது 8வது சின்ன பிள்ளைங்க தானே, 2 சின்ன பிள்ளைங்க தான். போயே ஆகணும். நான் விஜயை பார்க்க நாங்க போய் 2 நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நான் முடியாது, கும்பல் நவ்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரமோ நான் சொல்லி பார்த்துட்டேன். ஒண்ணு கூட நவர மாட்டேன்றச்சுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் கட்டினாலதான் போனோம். இத்தனைக்கு நாங்க ஓரத்துல தான் இருந்தோம், ரொம்ப கிட்ட கூட வரல, ஓரத்துல தான் இருந்தோம். அந்த சீட்டிக்கு நாங்க அந்த இடத்துக்கு மேல சீட்டி போட்டிருந்ததுனால நிலையெல்லாம் நாங்க அங்க நின்றுருந்தோம். கரெக்டா விஜய் அந்த வண்டி வரவும் கும்பல் எல்லாம் முன்னாடி தள்ளிக்கிட்டு வரவும், அப்புறம் விஜய்க்கு அவர் பேசுறது கேட்காதனால எல்லாம் சீட்டி மேல ஏறிட்டாங்க. சீட்டி மேல ஏறவும் அந்த சீட்டி போட்டு வெயிட்டு சீட்டில போய் 20-30 பேர் ஏறினா அந்த சீட்டி தாங்க. அந்த குச்சி தான் நட்டுருந்தாங்க, கம்பி கூட நட்டுல, குச்சி தான் நட்டுருந்தாங்க. அந்த குச்சியை உடஞ்சு கீழே விழுந்ததுனால என் பிள்ளைங்க நான் அடியில இருந்தோம். நாங்க கீழே நிக்கிறோம், அந்த சீட்டிக்கு அடியில நாங்க நிக்கிறோம். நான் 3 பேருமே நிக்கிறேன். பெரிய பிள்ளை எங்க போனானே எனக்கு தெரியல, எங்கிட்டு போனான்னு தெரியல. நானு, என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, என் பையன், அந்த 3 பேரை நான் தோள்பட்டையில உட்காந்து வச்சனால என் பையன் உயிரோட தப்பிச்சேன். கீழே இருந்தானா என் பையனையும் நான் இழந்திருப்பேன். தோள்பட்டையில தூக்கி வச்சிருந்தேன், அதனால என் பையனை தப்பிச்சு. அவன் மயக்கம் போட்டு கீழே மயக்கம் போடவும் அப்படியே பையனை மேல தூக்கி போயிட்டு 2 மணி நேரம் அவன் கண்ணு முழிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சு தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க. என் பிள்ளைய 2 பிள்ளைய எனக்கு மயக்கம் போட்டு நானும் கீழே விழுந்துட்டேன். நானும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து எனக்கு அடி வயிறெல்லாம் அடி போட்டு மிதிச்சு அடி வயிறெல்லாம் அடி. எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டு எங்க இருக்கிறேன்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் யாரோ, நான் ரோட்டுக்கு அந்த சைடு இருந்தேன், ஆனா நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்போ ரோட்டுக்கு இந்த சைடு யாரோ ஒரு வீட்டுல உட்காந்துருந்தேன். மயக்கத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீட்டி உளுந்து கீழே உளுந்து போட்டு அமுத்திட்டாங்க. அந்த அமுத்தி என் பிள்ளைங்க என் கிட்ட இருக்கிறப்ப போட்டு அமுத்திட்டாங்க. அது நல்லா தெரியும். அந்த மேல உளுந்தப்ப எனக்கு வெயிட் தாங்காம மூச்சு திணறி போட்டு அமுத்தவும் வயிறெல்லாம் அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். மொத்தமா எத்தனை பசங்க இருக்காங்க யாருக்கு? உங்களுக்கு? எங்களுக்கு மொத்தமா நான் 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். பெரிய பிள்ளை அவளும் பெரிய பிள்ளை பொழைச்சுக்கிட்டா. சின்ன பையனா 2 மணி நேரம் இருந்துச்சு என் பையன் பொழைச்சு வந்தையா. இப்ப இடையில இருக்கிற 2 பிள்ளைகளைத்தான் நான் இழந்துட்டேன். 2 பிள்ளைகள உயிரோட அப்பவும் சொன்னேன், போவேன், நான் கேட்கவே மாட்டேன். நாங்க விஜயை பார்க்கணும்னு கூட்டிட்டு போய் 2 பிள்ளைங்களும் அம்போன்னு பறி கொடுத்துட்டேன். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க போச்சு, அநேகமா தூக்கி கொடுத்துட்டேன். 2 பிள்ளைங்க போச்சு. ஏதோ ஒண்ணுனாச்சு பரவாயில்ல. அவ்வளவுதான் பேசுங்க, அவ்வளவு அறிவா பேசுங்க. ஸ்கூலே அவ்வளவு ஆச்சரியப்படுங்க. அந்த பெரிய பள்ளிமாங்கிற பிள்ளைல அவ்வளவு ஆச்சரியப்படுங்க. ஸ்கூலுக்கு போனா அவ்வளவு 60க்கு 59 மார்க் எடுத்த ஸ்கூல்ல அவதான் ஃபர்ஸ்ட். எல்லாமே அவதான் ஃபர்ஸ்டா இருந்தா எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனா என் பிள்ளைய நான் 2 பேத்தையுமே இழந்துட்டேன். 2 பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க. எல்லாம் சீட்டில வந்தவங்க கீழே விழுந்து அவங்க எந்திரிக்கிறேன்ட்டு எந்திரிச்சு போட்டு மிதிச்சு பிள்ளைங்க மூச்சு அடியெல்லாம் படவே இல்லை, மூச்சு திணறிதான் பிள்ளைங்க பூரா இறந்து போச்சு. அங்கனே அந்த இடத்துல இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். குழந்தைங்க கண் எதிர்க்க இப்படி ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கின உடனே எப்படியாவது குழந்தைய காப்பாற்ற மாட்டோமான்னு துடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன பண்ண முடியாது? எங்க உயிரை போனா கூட பரவாயில்ல, பிள்ளைங்க உயிரைத்தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். என்னால முடியல, எனக்கு வலி இல்ல. ஏன்னா நான் கீழே விழுந்துட்டேன். என் பிள்ளைங்க இப்படி கீழே என் பக்கத்துலதான் விழுந்துருக்குங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு நெரிசல் ஓவரா இருக்கு. ஏன்னா மேல சீட்டில 20 பேரும் இருந்தோ கீழே விழுந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வண்டி விஜய் வண்டி வர வண்டி அவர் நின்று அந்த பேசுற இடத்துல அந்த வண்டியில வண்டி வந்து நேரா தள்ளிருச்சு.
அந்த வண்டி வரவும் கும்பல் எல்லாம் பின்னாடி ரிவர்ஸ்ல வரவும் எங்களுக்கு போறதுக்கு வழி இல்ல. அந்த சைடும் வண்டி நிக்குது, இந்த சைடும் போறதுக்கு வழி இல்ல. அந்த சைடும் போனாலும் அந்த சைடும் போறதுக்கு வழி இல்ல, இங்கிட்டு முன்னாடி வரணும்னாலும் வழி இல்ல. அதே வீதியில பாடி பாடியா தூக்கிட்டு வர்றாங்க. அதே வீதியில நான் உள்ள நுழைய முடியல. அடுத்த நிமிஷம் அந்த சீட்டு விழுந்து விஜய் வண்டி 2 கேமரா வண்டி வந்தது. அடுத்து விஜய் வண்டி கிட்ட நெய்யுது. அங்கிருந்து வந்து போர்ட்ஸ் இங்கிட்டெல்லாம் இங்கிட்டு இருக்கிற வந்த சாயா எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்போ எல்லாம் நிறைய மக்கள் மயக்கம் போட்டு அதாவது வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு போக முடியல, ரோடு போற வண்டி எதுவுமே பண்ண முடியல. என்னால நான் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீட்டுக்கு பக்கத்துல வண்டி நிறுத்திட்டு ஒடியாந்து நான் பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த கண்டிஷன்ல கும்பலும் கண்ட்ரோல் பண்ண அளவு கடந்த கும்பல் எதுவுமே காப்பாற்ற முடியல. மொத்தம் ஏதோ இந்த 3 தப்பிச்சது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். 2 போயிடுச்சு, 3 தப்பிச்சது. அந்த 2 குழந்தைங்க மேலதான் அந்த ஷீட்ல இருந்து கீழே விழுந்து நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போனது என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு யாரு கூட்டிட்டு போனது? எனக்கு நினைவு கிடையாது, நினைவே இல்ல. மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த சீட்டில மேல இருந்தவங்க கீழே விழுந்த வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மூச்சு திணறல, எனக்கு மயக்கம் போட்டு நான் விழுந்ததுக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. குழந்தைய எப்ப போய் பாத்தீங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்னு? நான் மயக்க தெளிஞ்சு மணி 7 மணி 7:30 இருக்கும்ல, மணி 7 மணி 7:30 இருக்கும். இவரு என்ன தேடிட்டு வந்தாரு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ரோட்டுக்கு அந்த சைடு மயக்கம் போட்டு விழுந்தேன். ரோட்டுக்கு இந்த சைடு நான் யாரோ ஒரு வீட்டுல இருந்தேன். அவங்க தண்ணி தெளிச்சு எல்லாம் கூட வந்தவங்க தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் நான் போய் பக்கத்துல இருந்தாங்க செல்ல வாங்கி என் வீட்டுக்காருக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அவரை வர சொல்லி நான் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைய காணானா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய பார்த்து பையனை காணாமேனு பிள்ளைல மீதி 2 பிள்ளைய காணாமேனு வழியே தொலைவினார். அப்புறம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. மேல அப்படியே பையன் தோள்பட்டையில இருந்தனால அவன் தப்பிச்சியா. தோள்பட்டையில இருந்தா பையன் மயக்கம் போட்டு உழுகவும் அப்படியே படிப்படியா மேல தூக்கி தண்ணி தெளிச்சு மூஞ்சில எல்லாம் அடிச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பினும் கொஞ்சம் நல்லாகவும் மயக்கம் போட்டு படுத்தவும் அங்கனே 2 மணி நேரம் படுக்க வச்சிருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு இறந்த 2 குழந்தைங்க எப்போதான் உங்களுக்கு தெரிய வந்தது? இறந்துட்டாங்க 2 மணி ஆஸ்திரி ஜிஹெச் கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நியூஸ்ல பார்த்துதான் நாங்க ஏன்னா நாங்க வழியே தொலைவணும். யூனிஃபார்ம் வச்சுட்டு சட்டை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது போட்டுக்கிற சட்டை வச்சு இந்த மீட்டிங் இந்த போறப்ப நம்ம பிள்ளைதானே போட்டு போச்சு. அப்ப இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்ப நம்ம பிள்ளைதானே கேட்கறப்ப அங்க போய் பாக்குறப்ப என் பழனிமாவும் கோயிலாவும் குழந்தை காணும் தேடிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா நான் இங்க இருந்து லைனா ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறேன். வெளிச்சமே ஆஸ்பத்திரியில இருந்து எல்லா பிரைவேட் ஆஸ்பத்திரியிலும் தேடிட்டேன், கிடையாது. குழந்தைக்கு ரொம்ப அங்க பாருங்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு இல்ல. அடுத்து ஒவ்வொன்னா தேடிட்டு நேரா ஜிஹெச்சுக்கு போறேன். ஜிஹெச்ல போகையில அப்ப நம்ம பிளாக் நியூஸ்ல இந்த குழந்தை போயிட்டு இருக்குது. அப்ப பாக்கையில திருப்பி அப்ப நம்ம குழந்தை இறந்துருச்சாட்டு இருக்குது. அப்ப பார்க்கப்படும் இன்னொரு குழந்தை எங்கன்னு கேட்கல, ஐசோவால் இருக்குன்னாங்க. ஐசோவால் இருக்கிற குழந்தைய பாக்கணும்னு போகையில அந்த பிள்ளையும் பிணவாடு கொண்டு போயிட்டாங்க. 2 குழந்தையும் டெட்டு. அப்புறம் திருப்பி அப்பவே கொண்டே நைட்டே பார்த்தா 2 குழந்தையும் நம்ம இறந்துருச்சு. இங்கிருந்து இறந்துதான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பையன் தோள்பட்டு இருந்தனால அப்படியே பக்கத்துல ஏதோ நல்ல புண்ணியமா இருந்து அங்கிட்ட கடத்தி விட்டாங்க. அப்படி இருந்தா 2 மணி நேரம் மூச்சு திணறும் மயக்கம் இருந்திருக்குது. தண்ணி அடிச்சு பார்த்திருக்காங்க. அப்புறம் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சு ஐயோ எங்க அண்ணன் பிள்ளைன்னு தூக்கிட்டு போய் அங்க கொண்டு வீட்டுல வச்சு சட்டையெல்லாம் கழட்டி தண்ணி ஊற்றி விட்டு பையனை எழுப்பிட்டு கொஞ்சம் சோறு கொடுத்த பின்னாடி தான் கொஞ்சம் தெம்பாயி கண்ணு முழிச்சிருந்துருக்குது. எப்படி உங்களுக்கு நியூஸ்ல பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு? ஐயோ குழந்தை எங்கேயோ தேடணும். நியூஸ்ல பார்க்கும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு? பிள்ளை இறந்தது எனக்கு நியூஸ்ல பாக்குறப்ப பிள்ளை இறந்து போச்சுன்னு எனக்கு தெரியும். நியூஸ்ல பெட்ல எல்லாம் கூட்டு வண்டியில தள்ளிட்டு வந்தாங்க. அதை வச்சுதான் நான் என் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு நான் போன் பண்ணி நம்ம பிள்ளைங்க இப்படி ஜிஹெச்சுக்கு போகுதுமாமா அப்படிங்கும். இவர் அப்பெல்லாம் ஜிஹெச் போயிட்டாரு. ஜிஹெச் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அம்மா நம்ம பழனிமா இறந்து போயிட்டா, இன்னொரு பிள்ளை ஐசூல இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலயே என்கிட்ட சொல்லவே இல்லை, இறந்து போச்சு 2 பிள்ளைங்க இறந்து போச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அங்க ஆஸ்பத்திரி போய் பார்த்தது. அப்புறம் தான் சொன்னாரு நம்மளை விட்டு 2 பிள்ளைங்குமே போச்சு அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு ஒரு பிள்ளை ரொம்ப சீரியஸா தான் இருக்குன்னு தெரிய வச்சு இறந்து போச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சின்ன காயத்தோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். அங்க போய் நான் பார்க்கவும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்கிட்ட குடுக்கறப்பதான் நான் பார்த்தேன். அவர் தான் மித்தது எல்லாமே அவர் தான் பாத்துக்கிட்டாரு. அவர் தான் கண்ணில் பார்த்து அடையாளம் சொல்லி அவர் தான் பண்ணாரு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் போனேன்.
நானும் மயக்கம் போட்டு விழுந்தனால எனக்கு தெரியல. திருப்பி நைட்டு இது கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் திரும்பி ஊசி போட்டு இந்த பிள்ளைங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருந்த பிள்ளை இன்னும் இந்த இடத்துல வயிற்றுல தழும்பு விழானில் இருக்கும், போட்டு மிதிச்சதுல வயிற்றுல இந்த இடத்துல இன்னும் தழும்பு இருக்குது. மருந்து காலையில் கூட மருந்து போட்டு விட்டுருக்குது. போட்டு எது மயக்கத்தில் விழுந்து போட்டு மிதிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பொதுவா விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வராருன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். சின்ன குழந்தைங்க கேட்கும்போது நீங்க கூட்டு போகாம இருந்திருக்கலாம், ஏன் கூட்டு போனீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், வேணாம் நம்ம கூட்டிட்டு வரமாட்டேன், நீ கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா கும்பல் நிறைய வரும்னு எனக்கே தெரியும். ஏன்னா மித்தவங்க வர்றதோட விஜய்ங்கிற ஒரு நடிகர் வர்றப்ப கும்பல் எச்சாத்தான் வரும். எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன். என் பெரிய பிள்ளை, மெயினா என் பெரிய பிள்ளையும் அந்த இறந்து போன என் 2 பிள்ளைங்க கேட்கவே மாட்டேன். எவ்வளவு 2 நாள் அழுவேன், 2 நாள் அழுதாங்க. நான் போய்தான் ஆகணும், என்னை கூட்டிட்டு போ, ஓரமா நிக்க வச்சு கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறோம், ஓரமா நிக்க வச்சு கூட்டிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். 2 நாள் அழுத, காலில் விழுந்து அழுதாங்க. அவங்க அப்பா போகக்கூடாதுன்னு தான் சொன்னார். நான் தான் பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, இல்லைன்னா எங்களை சென்னையை கூட்டிட்டு போவியா, கூட்டிட்டு பாக்குறதுக்கு, இங்க பக்கத்து வீடு பக்கத்துல தான் நான் வராரு, என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு எவ்வளவோ அழுதனாலதான் கூட்டிட்டு போனேன். இல்லைன்னா அதுவும் கூட்டிட்டு போயிருமோன்னு இப்படி ஆகும்னு எனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால பிள்ளைய அழுவும் தான் நான் கூட்டிட்டு போனேன். பாப்பா கடைசியா என்ன பேசினாங்க? இந்த மாதிரி கூட்டு போறீங்க அப்படின்றத குழந்தை சிரிச்சுக்கிட்டு விஜய் பார்க்க போறாங்க. நான் என்ன 5 மணி வரைக்கும் பாக்க போறேன்னு ஒரு சந்தோஷம் மூஞ்சில, பிள்ளைங்க மூஞ்சில சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருந்து. என் பெரிய பிள்ளைல கத்துனா, விஜய் வண்டி வர்றப்பெல்லாம் கத்துனா, அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களுமே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பாக்க போறோம்ட்டு. ஆனா அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சது. 1/4 மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சது. 1/4 மணி நேரத்துல அந்த பிள்ளை என்கிட்ட, என் பெரிய பிள்ளை மயக்கம் போட்டு அவளும் கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்தனால அவங்கள எல்லாருமே மயங்கிட்டாங்க. பெரிய பிள்ளை மயக்கத்திலிருந்து தண்ணி தெளிச்சு விட்டு அவ எந்திரிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அம்மாவை காணா, பிள்ளைகளை காணா, தம்பியை காணான்னு அவ தொலைவ ஆரம்பிச்சு. அவளும் நிறைய இடம் அவளும் ரவுண்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிடைக்காதக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா, நானும் தொலைவி பார்த்துட்டு தான் சாமி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தொலைவி பார்த்து கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்க ஜிஹெச்சுக்கு போனோம். அங்க இவரும் 4, 5 ஆஸ்பத்திரி 6 ஆஸ்பத்திரி தொலைவி பார்த்தாரு, கிடைக்கல. லாஸ்ட்ல நியூஸ்ல சொல்லவும் வந்து இவர் போய் பார்த்து கண்ணில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி தெரியும் எங்களுக்கு. ஆனா அது வரைக்கும் என் பிள்ளைங்க உயிரோட இருக்கும்னு தான் நாங்க நினைச்சோம். கண்ணில் பாக்குற அந்த நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க நினைச்சோம். அப்புறம் பார்த்தா எல்லாம் வண்டியில தள்ளிட்டு வந்தாங்க, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு அடையாளம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இறந்து போச்சு. அது நான் கூட பார்க்கல, அவர் தான் எல்லாம் பார்த்தாரு. பாப்பா வந்து எப்படியாவது எங்கேயாவது உயிரோட இருந்துருவான்ற நம்பிக்கையோட தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. பாப்பா இறந்துருக்குன்ற விஷயத்த பார்த்த உடனே எவ்வளவு நொறுங்கி போனீங்க? மனுஷன் உடைஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் இழந்துட்டோம். அதாவது அந்த ஸ்கூல்ல 60க்கு 59 மார்க்கு கெச்சமிருந்து நேற்று வந்து அழுதுட்டு போறாங்க. இங்கே வந்து வீட்டில் வந்து அங்கே கரூர் ரெடிவாளையத்தில் தான் படிக்குது பிள்ளைங்க. அங்கே வந்து அழுதுகிட்டு இப்போ கூட அடுத்து இப்போ நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க. நான் தான் இன்னும் நிறையா வராங்கம்மா, வராங்க சார், நீ எங்கே சார் இருக்கிறீங்க? நான் இன்னும் இல்லைம்மா 7ஆம் சாத்திரம்லாம் முடிச்சுட்டு இருந்தாம்மா, நான் ஒரு 3ஆம் சாத்திரம் முடிச்சுட்டு தாம்மா வர முடியும், நாங்கள் புங்கம்பள்ளியில் தான் இருக்கிறேன் அப்படின்னா. எங்கள் கரூர் எப்போ சார் வருவீங்க? 10 மேலே வந்துருங்கம்மா. பாப்பா இறந்ததை பார்த்த உடனே எப்படி என்ன ஆச்சு? மனசுன்னு வரைஞ்சு போது நான் எல்லாம் முன்ன 3 நாள் எனக்கு நைட்டு கூட என் பிள்ளை கண்ணுக்குள்ள அந்த பழனியம்மாங்கிற பிள்ளையெல்லாம் கண்ணுக்குள்ளே நைட்டு கூட எந்திரிச்சாம்மா நான் சுடுகாட்டு வரலும் போயிட்டு வரமாங்கிறேன். போட்டோ பாத்தீங்கன்னா நொறுங்கி போயிருவீங்க. அந்த போட்டோ ஒரு நிமிஷம் பாருங்க, நொறுங்கி போயிருவீங்க. அந்த மனசு கஷ்டமா இருக்கு. எங்களால மனசு முடியல சார். இருக்கிற பிள்ளையும் திட்டக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கிறேன். நான் அவங்க அம்மா திட்டினா பிள்ளை ஒரு அழுவு, நான் அதை ஏதோ ஒன்று பண்ணிக்கணும், நான் பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன். வேண்டாம் சார், இந்த 2 பிள்ளைகளும் அவ்வளவு மீன் குஞ்சு மாதிரி துள்ளி விளையாடுற பிள்ளைங்க இழந்துட்டேன். முடியல. என் குடும்பமே முடிஞ்ச மாதிரி எந்த சாமினியுமா தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. 2 அப்படி இருந்து இழந்துட்டேன். ஒரு மனுஷன் மீட்டிங்க போகிற மனுஷனும் தெளிவான இடத்த தேர்வு பண்ணணும், கவர்மெண்ட்டும் தெளிவாக அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்படிங்கல பல கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு வரல. எந்த கட்சிக்கும் நான் பேச வரல.
பொதுப்படையாக நியாயமாக பேசுவோம். வேணுங்கிற மனுஷன் எந்த அளவுக்கு உன்னால் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். முடியாத சாப்பாட்டை சாப்பிட்றனால முடியாது. அந்த ரோட்டுக்கு அந்த கும்பல் இடம் பத்தாது. ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது சொல்லப்போனால் நம்ம மற்ற கும்பலை விட இது நாளே இந்த கும்பல் வந்து நிற்குது. மப்பளர் தான் காசை போட்டு வாங்கி நிற்குது. அப்போ அந்த விஜயை பார்க்கத்தான் அந்த அளவுக்கு கும்பல் சேருது. ஒரு நடிகர் ஒரு இதில் தான் வந்து சேருது. நம்ம அது தப்பாக பேச முடியாதுல்ல. இப்போ ஒரு மீட்டிங்கு போகிறாங்கன்னா நம்ம சொல்லப்போனால் ஓப்பனா 2 கட்சி எல்லா கட்சியும் பணம் கொடுக்கலாம். சொந்த காசை போட்டு 45 ரூபா கொடுத்து மப்பளர் வாங்கி அவங்க தோப்புல போட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, தவறு. ஆனால் அந்த ரோட்டுக்கு அந்த கும்பலுக்கு இடம் பத்தாது. நம்ம கட்சிக்கு நான் எந்த கட்சிக்கு செய்தா பேச வரல, தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல, மொத்தம் நடுநிலையோட எனக்கு கட்சிக்காரங்களும் கண்ட்ரோல் பண்ணி இடம் நல்லா போர்ஸா கொடுத்திருந்தா கும்பலை கண்ட்ரோல் பண்ணலாம். யாரா இருந்தாலும் அதானே. இப்ப அதே இடத்துல ஒரு இடத்த காடு கொடுத்துருக்கலாம். காட்டை கொடுத்தா கூட கும்பலை பிரியா இருக்கு, இந்த அளவுக்கு ஆயிருக்காது. இல்ல மற்ற நம்ம எதுவும் சொல்றதுக்கும் இல்ல, இந்த கட்சி குறை அந்த கட்சி குறை அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா இருந்த கும்பலுக்கு ஒரு ஊசி போட கீழே வராது, அந்த அளவுக்கு நிக்குது. அதான் அந்த சீட்டுக்குள்ள அந்த கேபிள் கனெக்ஷன் ரூமுக்குள்ள ஒரு 300 பேர் நிக்கிற மாதிரி இருந்தா எப்படி சார் இடந்தாங்க? அப்ப இங்கிட்டு வர போடுச்சு தலையில அந்த குழந்தைக்கு தாங்க முடியாது. யாரா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கீங்க, நாங்க 10 பேர் பிடிச்சி தள்ளனா உங்களால தாங்க முடியாது. அந்த இதுல அப்ப என்ன சீட்டுல மேல ஒழுக பிள்ளைகளை போட்டு அமுக்க ஒருத்தர் தப்பிச்சு இந்த போடுச்சு வரல, அதில் ஏறி போட்டு மிதிச்சு பிள்ளையை செத்துருச்சு. இதான் நடந்திருக்கு. அந்த கூட்டம் எப்படி இருந்ததுக்கா? ஆக்சுவலா ஏன்னா நீங்க சொல்றது நாங்க வீடியோல பார்க்கும்போதே கூட்ட நெரிசல் ஹெவியா இருந்தது. முக்கியமா அவருடைய வாகனம் வந்து நவுந்து வரும்போது எல்லாம் இன்னும் நெரிசல் அதிகமாகுது. விஜய் அவர்கள் பேசுறத பார்க்க பின்னாடி ஓடி வராங்க. அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவே முடியலையே. எப்படி இருந்தது அந்த கூட்டம்? எப்படி இருந்தது? கட்டுப்படுத்த முடியல. அவர் வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி பாட்டு போட்டு எல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி எந்த நெரிசலும் இல்லாம கரெக்டா நார்மலா தான் போச்சு. அவர் வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டம் அதிகமாயிருச்சு. அதிகமாக போட்டு நெருக்கி வண்டி போறதுக்கு இடம் இல்ல. சொல்ல போனா வண்டி போறதுக்கு வழி இல்ல. வண்டி போறதுக்கு நம்ம ரோட்ல தான். அது ஒதுக்கி விட்டு போட்டிருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனையே இருந்திருக்காது. கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து ஒதுக்கி விட்டு போட்டிருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனையே இருந்திருக்காது. ஒதுக்கி விடாம போவோம். வண்டி போறதுக்கு அந்த ரோட்ல தான் ஆளுங்க பூரா நிக்கிறாங்க. நாங்க நிக்கிற இடத்துக்கு கரெக்டா நிக்கிற அளவுக்கு ஒட்டி நிக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஒட்டி நிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த இடத்துல அத்தாம்பெரிய வண்டி வந்து நிக்கணும் அப்படிங்கிறப்ப வேற வழி இல்ல. அந்த நிக்கணுங்கிறப்ப அந்த வண்டி வர போட்டு தள்ளிட்டாங்க. எங்களுக்கு பின்னாடி தள்ளிட்டாங்க. பின்னாடி தள்ள நாங்க கரெக்டா அந்த சீட்டுக்கு நேரா நாங்க போனோம். போனோன்னா அந்த சீட்டில இருந்த 20-30 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. அவங்க எல்லாரும் எனக்கு அது தெரியல. நான் மயக்கம் போட்டு சீட்டு மேல விழுந்ததுக்கு அப்புறம் நான் மயக்கம் போட்டு மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அது எனக்கு தெரியவே. நீங்க இருக்கும் போதே எப்படிக்கா இருந்தது? மூச்சு விடவே முடியல. அங்க தண்ணி வசதி எதுவும் இல்ல, கூட்டம் அதிகமா இருந்தது. மெயினா அது ஒண்ணு, தண்ணி வசதி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பொது ரோடு தாங்க சார். பொது ரோடு தாங்க சார். அவர் ஒரு தண்ணி ஏற்பாடு பண்ணிருந்தா ஒரு அளவுக்குனாச்சு அவங்க தண்ணி குடிக்கிறதுக்குனாச்சு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். தண்ணி அங்க கிடையாது. நம்ம போய் இப்ப ரோட்டு கடைவீதியில போய் நம்ம போய் தண்ணி கேட்க முடியுமா? கடைவீதியில பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கடைவீதியில போய் தண்ணி கேட்க முடியாது. தண்ணி அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. தண்ணி கிடையாது. அந்த இடத்துல தண்ணி வசதி கம்மி கிடையாது. தண்ணி வசதியே இல்ல. அரசு அவங்க சார்பில் இருந்து நிதி உதவி வழங்குறேன் அப்படின்னு எத்தனை கோடியா கொடுத்தாங்க சார். 60 மார்க் 59 மார்க் நம்பர் 1 ஸ்கூல்ல. நீ எத்தனை கோடி வந்தாலும் அப்புறம் இதுக்கு ஈடாகுமா சார்? அப்பா பழனியம்மா அப்பாங்கிறத தவிர்த்து வராது. அப்படி துண்டி விட்டு வந்து நிற்கும். பேரப்பட்ட பிள்ளை நான் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு எத்தனை வரட்டும், அது இப்போ எத்தனை கோடி வந்தாலும் அதுக்கு ஈடாகாது சார். பிள்ளைகளுக்கு ஈடாகாது. நம்ம கோடி வந்து பணத்தை சாப்பிட முடியுமா? சோறு போட்டால் தானே சாப்பிட முடியும். பணத்தை சாப்பிட்றவெல்லாம் முடியாதெல்லாம் முடியல. என்னால் இதுக்கு மேலே பேச முடியல.